திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க சந்தோஷமா மாநகராட்சி மேயர் சேர் போட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா தப்பை எதிர்த்து யாரு கேள்வி கேட்கிறாங்களோ ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சு வைப்பாங்க. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். 29ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியில ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க. பல்லடம் பகுதிக்கு வர இருக்கிறாங்க. அன்னைக்கு சின்னக்காளிபாளையம் இடுவாய் கிராமம் அந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து முழுவதுமாக முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்கின்ற முடிவை மண்டபத்துக்குள்ள ஊர் மக்களோடு எடுத்திருக்கின்றோம். அதை தாண்டி இந்த அறப்போராட்டம் என்பது வேறு வேறு ரூபத்துல வேறு வேறு வடிவத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். போஸ்ட் ஓடுறது, கையெழுத்து போடுறது, கவர்னரை பாக்குறது, உச்ச நீதிமன்றத்துக்கு போறது, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு போறது, அது போன்ற எல்லா வேலையும் செய்வோம். ஊர் மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். சின்னக்காளிபாளையம் இந்த இடுவாய் பகுதியினுடைய மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். எங்க எல்லாம் திமுக காரங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை தோற்கடிப்பதற்காக ஊர் மக்கள் வந்து வாக்கு கேட்பாங்க. அது திருப்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே எம்எல்ஏ செல்வராஜாக இருக்கட்டும், அண்ணன் செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும், திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கட்டும், திரு மேயராக இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து சின்னக்காளிபாளையம் இடுவாய் நகராட்சியினுடைய பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு எதிராக ஓட்டு கேட்கக்கூடிய படலத்தையும் கூட நடத்திருக்கிறாங்க.